ठीक है ठीक है तुम्हारे भी सुबह नहीं फूके वीडियो बनाओगे आप ये बिल्कुल गलत बात है। नहीं इनको बोला मेरा वीडियो मत बनाए और डिलीट करे। नहीं जाएगा ये इधर तो लीगल है। हेलो ये तो लीगल है ना, ये तो लीगल है ना, मैंने तुमको ये तो लीगल है ना। बोला है जब मैं इज्जत से बोल रहा हूँ बाहर जाके இவங்க பாத்தீங்கன்னா ஜாலியா ஏசி கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து ஸ்மோக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அத கேள்வி கேட்ட உடனே இவங்க பண்ண விவரமான 2 விஷயங்கள். முதல் விஷயம், நான் ஒன்னும் உன் காசுல ஸ்மோக் பண்ணல அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், யார கேட்டு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியும் மிரட்டிருக்காங்க. இந்த மாதிரி தெளிவா பண்றதா நினைச்சு கேஸ் வாங்குறவங்கள பத்தி ரெகுலரா தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியன் ட்ரெயின்ஸ்ல ஸ்மோக் பண்றத செக்ஷன் 167 ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் ஆக்ட் பேன் பண்ணிருக்குங்க. அது ஒரு பனிஷபிள் அஃபென்ஸும் கூட. அடுத்த வாட்டி நீங்க ட்ரெயின்ஸ்ல டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணீங்கன்னா தாராளமா நீங்களே கேள்வி கேட்கலாங்க. அதுக்கு உங்களுக்கு லீகலி எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஒருவேளை அவங்க உங்களுக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல, அவங்க குடிச்சிட்டு இருக்க சிகரெட்டை தூக்கி போடலன்னா டிடிஏ கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவரு பாத்துப்பாரு. ட்ரெயின்ல ஸ்மோக் பண்றதே தப்பு, அதுவும் நடு ஏசி கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துட்டு ஸ்மோக் பண்ணது மட்டும் இல்லாம இவ்ளோ தெனாவட்டா பேசியிருக்காங்க இவங்க. அண்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல ஸ்மோக் பண்ணும்போது அந்த ஸ்மோக் கம்பார்ட்மெண்ட் குள்ளேயே தானே இருக்கும். உங்களுக்கு பிடிக்குது, நீங்க தம் அடிக்கிறீங்க, ரைட். மத்தவங்க என்னங்க பாவம் பண்ணாங்க, அவங்கள ஏன் பாசிவ் ஸ்மோக்கர் ஆக்குறீங்க? நம்ம டிராவல் பண்ணும்போது எப்பவுமே நம்ம கம்பார்ட்மெண்ட்ல ஒரு 4-5 பச்சை குழந்தைங்களாச்சும் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல அவங்க ஸ்மோக் பண்ணாங்கன்னா அந்த குழந்தைங்களோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி பேசிக் சிவிக் சென்ஸ் கூட இல்லாம கெத்துக்காகவும் ஸ்டைலுக்காகவும் ட்ரெயின்ல தம் அடிக்கிறவங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க ஃபைன்ஸ் எல்லாம் பத்தாதுன்னு தாங்க நான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் பீரியட்க்கு இவங்களெல்லாம் ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கே பேன் பண்ணிடணுங்க. அப்பதான் இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்வால்வ் ஆகாம அமைதியா இருப்பாங்க. பத்தாததுக்கு இப்பெல்லாம் எதுல கேள்வி கேட்டாலும் உமன் கார்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரெகுலரா ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிருங்க.